Fourier series. Question number 12. Find the Fourier cosine series for f of x equal to x minus 1 the whole square in 0 less than x less than 1. Solution. Given f of x equal to x minus 1 the whole square 0 less than x less than 1. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் கொசைன் சீரிஸ் நம்மள்ட்ட கேட்டிருக்கு. ஓகேவா, லிமிட் வந்து 0 to 1 கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து லிமிட்டில் வந்து 1 அப்படின்னு வந்து இருக்கிறதுனால இது வந்து பை மெத்தடு கிடையாது. ஓகேவா, பை மெத்தட்னா பை மட்டும்தான் வர முடியும். ஓகே, எல் மெத்தடில் தான் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கலாம்னா எல்லும் கொடுக்கலாம், வேறு ஏதாவது நம்பரும் கொடுக்கலாம். ஓகேவா, அதனால் இது வந்து எல் மெத்தடு. அடுத்தது ஃபோரியர் கொசைன் சீரிஸ் அப்படிங்கிறதுனால அதனுடைய ரேஞ்ச் என்ன இருக்குன்னா 0, L தான் அதனுடைய ரேஞ்ச். அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து 0 ஒரு இடத்துல 0 வந்துட்டுங்க. அப்போ எல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் வந்து தான் அந்த 1. ஓகேவா, ஸோ ஹியர் எல் ஈக்குவல் டு 1. இப்போ எல் 1 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஃபோரியர் கொசைன் சீரிஸ் ஃபார்முலா வந்து என்ன வரும்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி அதாவது ஈவன் ஃபங்க்ஷனுக்கும் கொசைன் சீரீஸுக்கும் வந்து உங்களுக்கு ஒரே ஃபார்முலா தான். ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் கொசைன் சீரீஸ் இந்த ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் ஃபார்முலாவில் வரும். அதாவது a0 an மட்டும்தான் வரும். இதில் bn வந்து 0. ஸோ அப்போ f of x ஃபார்முலா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா f of x ஈக்குவல் டு a0/2 ப்ளஸ் சிக்மா n ஈக்குவல் டு 1 to infinitive an cos n by x/l அப்படின்னு வரும். அந்த எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டலாம்னா 1ன்னு போட்டுடலாம். ஓகேவா, ஸோ வேறு வந்து bn வந்து 0. bnோட வேல்யூ வந்து இதில் 0. இப்போ நம்மளுக்கு a0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். a0 இஸ் ஈக்குவல் டு a0நாலே இன்டெக்ரல் f of x dx. அப்புறம் கொஸ்டினில் என்ன லிமிட் கொடுத்துருக்கோ அந்த லிமிட்டை போடணும். கொஸ்டினில் லிமிட் என்ன கொடுத்துருக்கு 0 to 1ன்னு கொடுத்துருக்கு. ஸோ 0 to 1 போடணும். இங்கே எத்தனை 1 இருக்குன்னு பார்க்கணும். ஒரே ஒரு தடவை தான் 1 இருக்குது. ஓகேவா, லிமிட்டில் ஒரு தடவை தான் 1 இருக்குது. அதனால் 2/1 அப்படின்னு சொல்லி வெளியில் போடணும். ஓகேவா, ஸோ an ஃபார்முலா நெக்ஸ்ட்டு anனாலே இன்டெக்ரல் f of x into cos n by x by l. எல்லுக்கு பதிலாக இங்கே 1 போட்டுடலாம் இன்ட்டு dx. அப்புறம் வந்து கொஸ்டினில் என்ன லிமிட் இருக்கோ அந்த லிமிட்டை போடுங்க. 0 to 1 லிமிட் இருக்குது. ஒரு டைம் வந்து 1 இருக்கிறதுனால 2/1 அப்படின்னு சொல்லி வெளியில் வரும். ஓகேவா, ஸோ இப்போ a0ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். a0 ஈக்குவல் டு 2 times இன்டெக்ரல் 0 to 1 f of x dx. இதான் ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 2 times இன்டெக்ரல் 0 to 1 f of xக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு கொஸ்டினில் f of xோட வேல்யூ வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்கு. f of x ஈக்குவல் டு x minus 1 the whole square. ஸோ அப்போ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் x minus 1 the whole square dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணனா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி நினச்சிக்கலாம். நினச்சிக்கிட்டா x³/3 இன்டெகிரேஷன். ஓகேவா, அதனால x minus 1 the whole cube டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். அப்புறம் உள்ள டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. அப்போ 1 - 0 வந்து 1 தான் வரும். 1 இன்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த 3ஓட மல்டிப்ளை பண்ணி போடணும். சரியா, லிமிட்டு 0 to 1. இப்போ நம்மளுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்பர் லிமிட் போட்டோன்னா 1 - 1 வந்து 0 ஆயிரும். இந்த டேம் வராது. லோவர் லிமிட் போட்டிங்கன்னா இந்த டேம் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 2 times லோவர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ், இங்கே 0 போட்டிங்கன்னா 0 - 1 the whole cube. எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க லோவர் லிமிட் டிவைடட் பை 3 which is equal to 2 times இது -1 the whole cube வந்து -1, இங்கே ஒரு -1 + 1 1/3 அப்படின்னு வரும். ஸோ 2/3 இதனுடைய ஆன்சர் வந்து a0ஓட ஆன்சர் 2/3. an நெக்ஸ்ட் an கண்டுபிடிக்கணும். anோட ஃபார்முலா என்ன எழுதியிருக்கேன்னா கடைசியா 2 times இன்டெக்ரல் 0 to 1 f of x into cos n by x into dx அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் கடைசியா. ஓகேவா, இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 times இன்டெக்ரல் 0 to 1 f of xக்கு பதிலாக நம்ம x minus 1 the whole square எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக. சரியா, cos n by x into dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். இன்டெக்ரல் யூடிவி மெத்தடில் பண்ணணும். ஓகேவா, இன்டெக்ரல் யூடிவி மெத்தட் உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக சொல்லியிருக்கேன் பாருங்க. இன்டெக்ரல் யூடிவி ஃபார்முலானாலே
ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்சியேஷன், செகண்ட் டேர்ம் இன்டகிரேஷன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் எழுதுறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் டிஃபரன்சியேஷன் கிடையாது. அப்புறம் ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அல்டர்னேட்டிவாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிரும்னா 2 டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அப்படியே எழுதணும், டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. x - 1 தான் ஹோல் ஸ்கொயர். இந்த செகண்ட் டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். செகண்ட் டேர்ம்னால இன்டகிரேஷன். காஸ் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin n/x டிவைடட் பை இந்த n/x டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதுவோம், n/ன்னு வந்து. நெக்ஸ்ட் ஃபார்முலால மைனஸ். இனி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் டேர்ம் இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 × x - 1 அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த சைனை செகண்ட் டேர்மை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க, மைனஸ் காஸ் n/x டிவைடட் பை n² அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஃபார்முலால பிளஸ் இனி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் டேர்ம் இன்டகிரேஷன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா 2 மட்டும் வரும். ஏன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிரும், 1 இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். 1 - 0 வந்து 1 தான். ஸோ 2 × 1 மல்டிப்ளை பண்ணாலும் 2 தான் வரும். அடுத்தது இந்த காஸ் டேர்ம், இந்த செகண்ட் டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணீங்கன்னா காசுக்கு வந்து பிளஸ் சைன் தான், முன்னாடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் sin n/x டிவைடட் பை n³ அப்படின்னு வந்து. இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? 0 to 1 லிமிட் கொடுத்துருக்கு, லிமிட் போட போகிறேன். இதில் போடும்போது என்ன வேல்யூலாம் வரும் வராதுன்னு பார்த்துட்டு நம்ம லிமிட் போடுவோம். சரியா? இதில் அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 - 1 வந்து 0, அதனால இந்த டேம் வராது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 - 1 0, இந்த டேமும் வராது. ஓகேவா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 - 1 0 ஆயிரும். இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 - 1 0, இந்த ரெண்டு டேமுமே வராது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா sin n/ன்னு வரும். ஓகேவா? sin n/யோட வேல்யூ 0, அதனால இந்த டேமும் வராது. ஸோ அப்பர் லிமிட்டுக்கு எந்த டேமுமே வரல. நெக்ஸ்ட் லோவர் லிமிட் 0 போட்டிங்கன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் sin 0 0, இந்த டேம் வராது. இங்கே இந்த ஒரு டேம் மட்டும்தான் வரும். ஓகேவா? இங்கே cos 0 1, அதனால இதுவும் வரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஒரு -1 கிடைக்கும், அதனால அது இந்த டேமும் வந்துடும். இந்த ஒரு டேம் மட்டும் வரும். இங்கே sin 0 ஆயிரும், எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா sin 0, இந்த டேம் வராது. ஸோ லோவர் லிமிட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு மிடில் டேம் மட்டும் வருது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க, which is equal to 2 டைம்ஸ். இங்கே வந்து சிம்பிள் முதல்ல பாருங்க, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, 2 மைனஸ். அப்புறம் லோவர் லிமிட் போடுறதுனால ஒரு மைனஸ், மொத்தம் 3 மைனஸ், அதனால மைனஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 2 இருக்கு. ஓகேவா? 2 இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போடுதோம். 0 போட்டிங்கன்னா 0 - 1 அப்படின்னு வரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா cos 0 வந்து 1/n² ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதில் ஒரு -1 கிடைக்கும். இங்கே ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் 2 2s are 4 டிவைடட் பை n²/². இதுதான் நம்மளுக்கு ஏஎன்னுடைய ஆன்சர். ஸோ இந்த a0 an ஆன்சர் ரெண்டையும் நம்ம ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். f(x) = ஃபார்முலா என்ன இருக்குது, a0/2 ப்ளஸ் சிக்மா n = 1 to infinity an cos n/x. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரியா? which is equal to a0ஓட வேல்யூ என்னது, 2/3 டிவைடட் பை ஒரு 2 வந்துடும். ப்ளஸ் சிக்மா n = 1 to infinity anக்கு மேலே இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? 4 டிவைடட் பை n² cos n/x. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் ஆகிட்டுனா உங்களுக்கு 1/3 ப்ளஸ் சிக்மா n = 1 to infinity 4/n² cos n/x. இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் கொசைன் சீரிஸ் ஆன்சர்.